فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அந்த நாள் வரும் முன் என்கிற ஒரு தலைப்பு அன்பர்களால் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அந்த நாள் வரும் முன் என்றால் அது எந்த நாள்? அந்த நாள் வரும் முன் நாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் என்ன? அந்த நாள் வரும் முன் நாம் எப்படிப்பட்ட தயாரிப்புகளை இந்த உலகத்தில் நாம் தயார்படுத்தி ஆக வேண்டும்? அந்த நாள் வந்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? அந்த நாள் வந்தால் அது யாருக்கு மிகப்பெரிய ஒரு வசந்த காலமாக அமையும்? அந்த நாள் வந்தால் அது யாருக்கு மிகப்பெரிய ஒரு கேடாக அமையும் என்பதையெல்லாம் இந்த உரையில் சுருக்கமாக நாம் அறிந்து கொண்டு, எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இருந்து வெளியேறும் போது நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டாகி இருக்க வேண்டும். இது வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல. நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட அந்த நாளை தீர்மானிக்கின்ற, அல்லாஹ்வினுடைய ரசூலோடு மறுமை நாளில் சொர்க்கத்தில் நாம் ஒன்றாக இருக்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஃபபஸ்ஸிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூனல் அஹ்ஸனா, நபியே ஒரு சாராருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் யார் என்றால், சொல்லப்படுகிற விஷயத்தில் நல்லவை இருந்தால் அதை தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவார்கள். அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார்.
நாம் அப்படிப்பட்ட நற்செய்திக்கு உரியவர்கள் தானா என்பதை இந்த சபையிலே இருந்து வெளியேறும் போது நாம் தீர்மானித்து விட்டு செல்ல வேண்டும். இறை விசுவாசிகளுக்கு நபியை நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அது அவர்களுக்கு பயன்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த சபையிலிருந்து வெளியேறும் போது அந்த உபதேசம் நமக்கு பயன்பட்டிருக்க வேண்டும். வெறுமனே புகழ்ந்து பாராட்டி செல்வதற்காக வேண்டிய அல்ல இந்த நிகழ்ச்சி. நாம் நம்முடைய வாழ்வில் நிறைய உபதேசங்களை கேட்டிருக்கிறோம். ஜும்மாவுடைய உரை என்றும், திருக்குரான் விளக்க உரை வகுப்பென்றும், பொதுக்கூட்டங்கள் என்றும், மாநாடுகள் என்றும், ஒரு நாள் நிகழ்ச்சிகள் என்றும் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தேதியையும் நாளையும் தீர்மானம் செய்து வைத்திருப்பான், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாவதற்காக. நாமெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதுபோன்ற உரைகளை கேட்ட காரணத்தினால், சொல்லப்படுகிற குறிப்புகளை கூர்ந்து கவனித்து திருக்குரானை எடுத்து படித்து பார்த்த காரணத்தினால், சொல்லப்படுகிற குறிப்புகளை கூர்ந்து கவனித்து நபிமொழிகளை எடுத்து படித்து பார்த்த காரணத்தினால் நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த மாற்றம், அந்த திருப்பு முனை, விலை மதிக்க முடியாத அந்த ஹிதாயத் அந்த நாள் வரை தொடர வேண்டுமானால் உரையை கொஞ்சம் கூர்ந்து நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உரையை பொறுத்தவரையில் அத்தியாயங்கள் ஈமானுக்கு மிகுந்த பயனளிக்கும். வராத அன்பர்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்ல உதவும். ஆகவே இது ஒரு சாதாரண ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நாம் அந்த நாளில் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாம் இந்த அமர்வை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான ஒரு வேண்டுகோள். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய ரசூல் ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்த அதே சமயத்தில் இறக்கப் போகின்ற அந்த சக்கராத்துடைய அந்த மரண தருவாயையும் மக்களுக்கு நினைவுபடுத்தினார். அந்த மரணத்திற்கு பிறகுள்ள அந்த மன்னரை வாழ்வையும் மக்களுக்கு நினைவுறுத்தினார். அந்த மன்னரை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற இந்து சமுதாய மக்களுடைய வேதங்களில் குறிப்பிடுகின்ற ஓல்டு டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்டில் பக்கம் பக்கமாக கூறிய, இஸ்லாத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட பூர்ண ஜென்ம பூமி, பரலோக ராஜ்யம், மறுமையினால் அந்த நாளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொன்ன அதே நேரத்தில் அதே வீரியத்தோடு சொன்னார்கள். ஆகவேதான் மிகப்பெரிய கொடுஞ்செயலை செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக மாற்றி அமைத்தார்கள். சொந்த வாழ்வில் அவர்கள் திருந்தியது மட்டுமல்ல, பிறரையும் திருத்த அயராது பாடுபட்டார்கள். எவைகளெல்லாம், எப்படிப்பட்ட தீய பண்புகள் எல்லாம் தன்னுடைய சொந்த வாழ்வில் ஒழித்தார்களோ, அந்த தீய பண்புகள் மனித சமுதாயத்தில் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய அரும்பாடும் பட்டார்கள். ஆக அந்த நாள் வரும் முன் என்கிற இந்த ஒரு தலைப்பு நிச்சயமாக இறையச்சமுடைய இந்த மக்களுக்கு, அல்லாஹுவை அஞ்சுகின்ற மக்களுக்கு நமக்கு ஒரு நேரம், ஒரு நாள் உண்டு. அதை நாம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிற மக்களுக்கு பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் அமையும். அன்பானவர்களே, பொதுவாகவே அறிவுள்ள மக்களுடைய, படித்தவர்களுடைய நல்ல பண்பு என்னவென்றால், பட்டு திருந்துவதை காட்டிலும் சொல்லி திருந்துவதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதான் படித்தவர்களுடைய பண்பு. நான் பட்டுத்தான் திருந்துவேன் என்றால் அவர்களை அறிவுடையவர்கள் என்று யாரும் சொல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா முறையாம் திருமறை குர்ஆனிலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் இந்த மனித சமுதாயத்திற்கு நிறைய உபதேசங்களை செய்தார்கள். அல்லாஹுவை குறித்து, மறுமையை குறித்து, சொர்க்கத்தை குறித்து, நரகத்தை குறித்து எத்தனையோ உபதேசங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். திருக்குர்ஆனுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், தூதருடைய சிறப்பு என்னவென்றால், பள்ளியில் படிக்கின்ற ஒரு மாணவனுக்கு தேர்வு களத்தில் வைத்துதான் கேள்வி என்னவென்று தெரியும். அதுவரை குறிப்பிட்ட புத்தகத்தை, கொடுக்கப்பட்ட புத்தகத்தை பக்கம் பக்கமாக அவன் படித்தே தீர வேண்டும். காரணம், எதிலிருந்து வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்பார்கள். எல்லா கேள்விகளையும் எதிர்கொள்கிற அளவுக்கு புத்தகங்களை மனனம் செய்துதான் தேர்வு களத்தை சந்திக்க வேண்டும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மட்டும் அந்த நாளை நீங்கள் எதிர்கொள்வதற்கு திருக்குர்ஆனை முழுக்க முழுக்க நீங்கள் படித்து ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இறைவன் முன்னதாகவே நமக்கு சொல்லிவிடுகிறான், இதுதான் அந்த நாளில் கேட்கப்படுகிற கேள்வி, இதுதான் அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, இந்த இடத்தில் வைத்து கேட்கப்படுகிற கேள்வி, இவைகளெல்லாம் கேட்கப்படும். அந்த கேள்விக்கு உரிய பதிலை உங்களுடைய வாழ்வை சாட்சியாக ஆக்கி உலகத்தில் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இந்த உரையை கேட்கும் போது இஸ்லாமியர்களானாலும் இஸ்லாம் அல்லாதவர்களானாலும் எல்லாம் என்றைக்கோ நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள், போனோம் என்றால் ஏதேதோ வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த மக்களை பயமுறுத்துவதே இவர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று அலட்சியம் செய்தால் நான் குற்றவாளி அல்ல. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பர்களும் குற்றவாளி அல்ல. சத்தியம் என்னவென்றால் இதுவெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும், யாரும் தடுக்க முடியாது. எந்த மதத்தை உடையவர்களானாலும் சரி, எந்த மார்க்கத்தை உடையவர்களானாலும் சரி, இனி மதமில்லை கடவுள் இல்லை என்கிற நாத்திக சிந்தனையுடைய மக்களானாலும் சரி, அந்த நாளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அன்பானவர்களே, பாருங்கள், இந்த உலகத்தில் அநியாயக்காரர்களை பார்க்கும் போது, அக்கிரமக்காரர்களை பார்க்கும் போது, துணிச்சலாக தைரியமாக பெரும் பாவங்களில் ஈடுபடுகிற மக்களை பார்க்கும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு வேதனை கலந்த ஒரு பார்வை. இந்த அநியாயக்காரர்களுக்கு ஒரு முடிவு இல்லையா? சொல்லுகிறோமா இல்லையா? இந்த அக்கிரமக்காரர்களை இறைவன் பார்க்கவில்லையா? பாதிக்கப்பட்ட மக்கள் இருகரத்தை உயர்த்தி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது வருகிற வார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால், கடவுளே, இறைவா, அல்லாஹுவே, இவனை உன்னிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் என்றெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஆயுள் காலத்தை தீர்மானம் செய்து விட்டான். யாரும் எங்கும் ஓடி ஒளியவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அந்த நேரமும் நாளும் வந்தால் நாம் எங்கிருந்தாலும் அதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நாளை நாம் நம்பியாக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நாளை நாம் எதிர்கொள்கிற ஒரு மனோபாவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தான் இந்த உலகத்தில் வாய்ப்பை எல்லாம் அநியாயம் செய்து வீணடித்து விட்டோமே, கிடைத்த வாய்ப்பை எல்லாம் இறைவன் ஏறிய காரியங்களை செய்யாமல் வீணடித்து விட்டோமே, கிடைத்த அவகாசத்தை எல்லாம் உலக ஆசாபாசங்களுக்காக வேண்டி செலவழித்து விட்டோமே, எத்தனையோ உபதேசங்களை நமக்கு சொன்னார்களே, திருந்தாமல் போனோமே, நம்மை அழைத்து மிக சௌரியங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து நம்முடைய செவிகளிலே விழுகிற அளவுக்கு திருக்குர்ஆனுடைய ஆயத்துக்களை எல்லாம் சொன்னார்களே, நாளை பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் என்று இருக்கும் போது திடீரென அந்த நாள் வந்து விட்டதே, அந்த நேரம் நெருங்கி விட்டதே என்று கைசேதப்படுவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்வில் கொஞ்சம் மாற்றங்கள் தேவை. இந்த உலகத்தில் யார் நம்மை கேட்கவிருக்கிறார்கள்? இந்த உலகத்தில் யார் நம்மை கேட்கவிருக்கிறார்கள்? நம்மிடத்திலே பொருளாதாரம் உண்டு, உடலில் ஆரோக்கியம் உண்டு, இளமை பருவம் உண்டு, வசதி வாய்ப்புகள் உண்டு. எந்த அநியாயத்தை இந்த உலகத்திலே செய்தாலும் யாரும் நம்மிடத்திலே எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். ஆனால் கேட்கக்கூடிய ஒருவன் உண்டு, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீத்,
அல்லாஹுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். எப்பொழுது? அந்த நாளும் அந்த நேரமும் வரும்போது. இனி அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 14வது அத்தியாயம் 42வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ عَاغِفِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ إِنَّمَا يُؤَخِّرُهُمْ لِيَوْمٍ تَشْخَصُ فِيهِ الْأَبْصَارُ. நபியே, அநியாயக்காரர்களை உம்முடைய இறைவன் பார்க்காமல் இல்லை, எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஏன் அவர்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் தெரியுமா? கண்களெல்லாம் நிலை குத்தி நிற்கிற அந்த நாளுக்காக அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கூட்டத்தாரில் நாம் பட்டுவிடக் கூடாது தோழர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மக்கள் கட்டவிழ்த்து விடும் போது அல்லாஹு தஆலா அவருக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதல், நபியே, இந்த அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் அடாவடித்தனம் புரிகிறவர்களையும் கல் நெஞ்சம் உடையவர்களையும் இறைவன் பார்க்காமல் இருக்கிறான் என்று ஒருபோதும் நீங்கள் எண்ண வேண்டாம். ஒரு நாளுக்காக, அந்த நாளுக்காக நான் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த நாளில் அப்படி என்னதான் நடக்கும் தோழர்களே? ஏன் அல்லாஹு தஆலா அந்த நாளை பிரத்யேகமாக நமக்கு சொல்லுகிறான் என்றால், கேட்டால் அதிர்ந்து போகிற, குறிப்பெடுத்துக் கொண்டு நீங்கள் அது போன்ற வசனங்களை படித்தால் இரவில் நிம்மதியாக உறங்க முடியாது. அப்படிப்பட்ட அதிபயங்கரமான சம்பவங்களை எல்லாம் இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். 75வது அத்தியாயம் 36வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. வெறுமனே இந்த மனிதன் விட்டுவிடப்படுவானா? எந்த கேள்வியும் கேட்காமல், நான் அவனை படைத்திருக்க எனது பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டு, எனது வானத்திற்கு கீழ் வாழ்ந்து கொண்டு, எனது அருட்கொடைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, நான் கொடுத்த ஆரோக்கியத்தை எல்லாம் பாழ்படுத்தி, கொடுத்த அவகாசத்தை எல்லாம் அநியாயம் செய்வதற்காக வேண்டி இந்த உலகில் வாழ்ந்து மரணிக்கின்றானே மனிதன், அவனை நான் என்ன வெறுமனே விட்டு விடுவேன் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறானா? அல்லாஹ்வினுடைய கேள்வி, அல்லாஹ்வினுடைய கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு துஆ, யா அல்லாஹ், எனது சமுதாயத்தை நீ உடனுக்குடனே தண்டித்து விடாதே. இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்க என்ன காரணம்? என்ன காரணங்க? ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரை அல்லாஹு தஆலா அனுப்பிய எல்லா இறை தூதர்களும் அவருடைய வாழ்வு முடிவடையும் போது அநியாயக்காரர்களுக்கு எதிராக இறைவனுடைய தண்டனையை கேட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். கொத்து கொத்தாக மனித இனம் அழிக்கப்பட்டிருக்கின்றது, கொத்து கொத்தாக மனித இனம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. உடனுக்குடனே இந்த சமுதாயம் தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அவகாசத்தை நமக்கு வாங்கி தந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எனது சமுதாயத்தை உடனுக்குடனே தண்டித்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹு தஆலா துஆவை அங்கீகரித்து விட்டான். ஆகவே அந்த நாளுக்காக நம்மை அல்லாஹு தஆலா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். அதைத்தான் கேட்கிறான், வெறுமனே நான் உங்களை விட்டு விடுவேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? 21வது அத்தியாயம் 1வது வசனம், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ அஃலத்தின் முஅரிதூன். அந்த நாள் நெருங்கிவிட்டது, அந்த நேரமும் நெருங்கிவிட்டது. ஆனால் மனிதர்கள் ஏனோ பாராமுகமாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கேட்கிற கேள்வி இவைகள் எல்லாம் பதில் உண்டு. ஒரு நாளைக்கு பதில் உண்டு. யா அல்லாஹ், அப்படியெல்லாம் சொல்லும் போது கொடும்போக்காக இருந்தேனே, கவனமற்று இருந்தவனே, அந்த நாள் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்தேனே என்கிற புலம்புகிற ஒரு நாள் உண்டு. வம்தாஜுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன். குற்றவாளிகளும் நல்லவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அப்பொழுது அந்த நாளில் இந்த குற்றவாளிகளுடைய பட்டியலில் போய் நாம் சேர்ந்து விடக்கூடாது தோழர்களே. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே,
பாவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் எல்லாம் சீல் வைக்கப்பட்டுவிடும். பாவங்களை தொடர்ந்து செய்தால் திருந்த மனமில்லாமலேயே போய்விடும். ஆகவே திருந்தி ஓடி வாருங்கள், மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் அழைக்கிறானே, அந்த அழைப்புக்கு முறைப்படி நம்முடைய வாழ்வில் நாம் பதிலளிக்காவிட்டால் அந்த நாள் அந்த நேரம் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அல்லாஹ் சொல்கிறான் 21வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில், அந்த நேரம் நெருங்கிவிட்டது, ஆனால் மனிதர்களோ பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நாள் அந்த நேரம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு அல்லாஹ் விவரிக்கிறான். 2வது அத்தியாயத்தின் 48வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நாளாம்? எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் உபகாரம் அளிக்க முடியாத நாள். அல்லாஹ் இப்படித்தான் ஆரம்பிக்கிறான் அந்த நாளை குறித்து. அந்த நாளில் அவுலியாக்களும் நாதாக்களும் பத்ரீன்களும் பையத்து செய்த தலைவர்களும் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று ஏமாந்து போய்விடாதீர்கள். அந்த நாளில் யாரும் யாருக்கும் எந்த உபகாரமும் செய்ய முடியாத நாள். வலா யுக்பலு மின்ஹா ஸஃபாஅத்துன், யாரும் யாருக்கும் பரிந்துரையும் செய்ய முடியாது. வலா யுஹது மின்ஹா அதுலுன் வலா ஹும் யுன்சரூன், அந்த நாளில் எந்த அபராதமும் உங்களிடமிருந்து பெறப்படாது. 3 விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறார். எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் உபகாரம் முடியாத நாள், யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாத நாள், எந்த ஈட்டுத் தொகையும் அபராதமும் கொடுத்து தப்பிக்கலாம் என்றால் அதுவும் நடக்காது. வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அப்படிப்பட்ட நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ஐங்கால தொழுகையிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், யா அல்லாஹ் அந்த நாளில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும், யா அல்லாஹ் அந்த நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தாரோடு சேர்த்து எங்களை நீ எழுப்பு, யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உத்தம சஹாபாக்களும் அந்த நாளில் வெற்றி பெறுவதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார்கள் என்றால் அதுதான் நம்முடைய லட்சியம். 66வது அத்தியாயம் சூரத்து தஹரீம் முதல் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த நாளில் இறை விசுவாசிகளுடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். என்ன காரணம்? நமக்காக வேண்டி வாழ்க்கைப்பட்ட நமது மனைவியை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் 70 முழ சங்கிலியால் கட்டி நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவதை பார்க்கிற சக்தி நமக்கு உண்டுமா? அள்ளும் பகலும் அயராது உழைத்து பாடுபட்ட தன்னுடைய கணவனை தன் கண்ணெதிரே அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு தீர்ப்பளித்து அழைத்துச் சென்றால் பார்க்கிற ஒரு சக்தி பெண்களுக்கு உண்டுமா? வளர்ச்சி ஆளாக்கிய நம்மை வளர்ச்சி ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி மக்களுக்கு உண்டுமா? நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் எனது மகன் எந்த சிரமத்தையும் தாங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ரத்தத்தை வியர்வையாக மாற்றி உழைத்து சம்பாதித்து வளர்ச்சி ஆளாக்கினோமே நம்முடைய மக்கள், நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு ஓட்டிச் செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி பெற்றோர்களுக்கு உண்டுமா? ஒரு காலம் கிடையாது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், உன்னை மட்டுமல்ல இறை விசுவாசிகளே, உங்களை மட்டுமல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை எப்படி நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முயற்சி எடுக்கின்றீர்களோ அதே போல உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். தோழர்களே, 19வது அத்தியாயம் 39வது வசனம் அல்லாஹ் தஆலா அந்த நாளை குறித்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? வஅன்சிர்ஹும் யௌமல் ஹஸ்ரதி இது குலியல் அம்ர், நபியே கை சேதப்படக்கூடிய அந்த நாளை குறித்து மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அது கை சேதப்படக்கூடிய நாளாம். நான் ஆரம்பத்தில் நினைவுறுத்தியதை போல
கிடைத்த வாய்ப்பை எல்லாம் இழந்து போய்விட்டானே என்று மனிதன் கைகளை கடிக்கக்கூடிய நாளாம், கை சேதப்படக்கூடிய நாள். அந்த நாளை குறித்த நபியை நீங்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுதான் அந்த நாள். 92வது அத்தியாயம் 14வது வசனம். எல்லா இறை தூதர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு அந்த நாளை குறித்து, அந்த நாளினுடைய அதிபயங்கரத்தை குறித்து, அந்த நாளில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த மனித சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நினைவுறுத்திய ஆயத்துகளில் ஒன்றுதான் 92வது அத்தியாயத்தின் 14வது வசனம். கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த நரக நெருப்பை நீங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளுங்கள். ஏன் இப்படிப்பட்ட எச்சரிக்கையூட்டும் வசனங்களை அல்லாஹு தஆலா நமக்கு நினைவுறுத்துகிறான்? இந்த நாட்டிலே குற்றங்கள் குறைவதற்காக வேண்டி எத்தனையோ நாடுகளில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இரவு பகலாக அயராது உழைக்கக்கூடிய காவல் நிலையங்கள், காவல்துறை அதிகாரிகள் உண்டு. சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டும் குற்றங்கள் குறைந்தபாடில்லை. சட்டங்கள் இருக்கப்பட்டும் மனித சமுதாயத்திலே அநியாயங்கள், அக்கிரமங்கள் குறைந்தபாடில்லை. எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம். அந்த ஆணவக்காரர்களை, அக்கிரமக்காரர்களை, அடாவடித்தனம் புரிகிறவர்களை, ஆட்சி அதிகாரம், பொருளாதாரம், ஆள்பலம், எல்லா சக்தியும் நம் இடத்திலே உண்டு என்பதற்காக வேண்டி பாவப்பட்ட மக்களை எல்லாம் அநியாயம் செய்து கொடுமைகள் பல புரிந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களே, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை, இந்த உலகத்தில் உனக்கு சக்தி இருக்கலாம், இந்த உலகத்தில் உனக்கு பலம் இருக்கலாம், அந்த நாளை நீ நினைத்து பார்க்க வேண்டும், அந்த நாளை நீ நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கையாக சொல்லுகிற ஆயத்துகள் இந்த ஆயத்துகள். 42வது அத்தியாயத்தின் 47வது வசனம். இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இஸ்தஜீபு லிரப்பிக்கும் மின் கபிலி அன் யஅதிய யௌமுல் லா மரத்த லஹு மினல்லாஹ். அல்லாஹுவை தவிர தப்பித்துக் கொள்ளவே இடமில்லாத, அல்லாஹுவை தவிர வேறு எந்த வகையான பாதுகாப்பும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் அந்த நாளை கொஞ்சம் பயந்து வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஏன் இவைகளெல்லாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் நினைவுறுத்துகிறேன் என்றால், அந்த நாள், அந்த நேரம் வரும்போது பாவம் செய்து அல்லாஹுவை மறந்து அந்த நாளை மறந்து நடந்த மக்கள் என்னென்ன கூப்பாடுகளை போடுகிறார்கள் என்பதை பிறகு நான் சொல்லவிருக்கிறேன். அந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், அதுபோன்ற நிலைகள் நம்மில் யாருக்கும் எந்த ஒரு எதிரிக்கு கூட வந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் இது போன்ற ஆயத்துகளை உங்களுக்கு நான் நினைவுறுத்துகிறேன் தோழர்களே. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இனி அந்த நேரத்தை குறித்து, அந்த நாளை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறான். மனிதர்கள் பொடும்போக்காக நண்பர்களோடு பழகும் போது, வாழ்கிற இடத்தை பொறுத்து, பழகுகிற ஊர்களை பொறுத்து, வசிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து மனிதன் தவறுகளை செய்து கொண்டே இருப்பான். அவனாக திருந்த முயற்சி எடுத்தாலும் சுற்றி இருக்கிற மக்கள் திருத்த விடமாட்டார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையால், நிர்பந்தமான சூழ்நிலையால் வேறு வழியில்லாமல் பாவம் செய்கிற மக்கள் எல்லாம் உண்டு. அல்லாஹுவை பொறுத்தவரையில் நீ எப்படியெல்லாம் பாவம் செய்தாய் என்று பட்டியலெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட மாட்டான். திருந்துகிறாயா, நீ திருந்த உனக்கு மனம் உண்டுமா? இதுதான் அவன் கேட்கிற ஒரே கேள்வி. அந்த நாள் வரும் முன்னால், அந்த நேரம் வரும் முன்னால் உனக்கு திருந்த மனம் உண்டுமா என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இல்லாவிட்டால் என்ன ஏற்படும்? நம்முடைய குடும்பங்களில் நிறைய மரணத்தை பார்த்தவர்கள் நாம். நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய மக்களை எல்லாம் இழந்தவர்கள் இங்கே உண்டு. இந்த உரையை கேட்கிற எத்தனையோ மக்கள் தங்களுடைய குடும்பங்களிலே பெற்ற தாய் தந்தையர்களை, வளர்த்துகிற மக்களை, கணவனை, மனைவியை, சகோதரன் சகோதரியை கண் எதிரே இழந்தவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த உயிர் போகக்கூடிய அந்த நேரம் உண்டுமே, இது எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் சரி, நான் மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம், இது ஒரு முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசம் அல்ல, மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசம்.
அந்த நாளில் அந்த நேரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு உபதேசம். இந்த உயிர் போகிறது, மரணப்பட்டு போகிறார்கள், இறந்தவுடனே கொண்டு போய் எரிக்கிறோம், புதைக்கிறோம், ஏதாவது ஒன்றை செய்து அதோடு ஒரு 3 நாள் துக்கம் அனுப்பிச்சுட்டு பழைய நிலைக்கு நாம் திரும்புகிறோம். இது யதார்த்தம். சத்தியம் அதுவல்ல. சத்தியம் அதுவல்ல தோழர்களே. யாரெல்லாம் இந்த உலகத்தில் அந்த நாளை மறந்து இறைவன் கொடுத்த அவகாசத்தை எல்லாம் பயன்படுத்தி இறைவனுக்கு எதிராகவே வாழ்ந்து இந்த உலகை விட்டு பிரிகிறார்களோ அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அதிபயங்கரமான சம்பவங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். வாழ்வில் அப்பொழுதுதான் ஒரு மாற்றங்கள் வரும். இறைவன் எப்படிப்பட்ட கண்காணிப்புக்கு மத்தியில் நம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய கண்களை மறைத்து தவறு செய்யலாம். மனிதர்கள் உறங்குகிற பொழுது ஊர் விட்டு ஊர் சென்று தனிமையில் எத்தனையோ பெரும் பாவங்களை நீங்கள் செய்யலாம். ஆனால் இறைவன் ஒவ்வொரு மனிதர்களையும் மிக மிக உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். யாரின் மூலமாக? இறைவனுடைய தூதர்கள் ஆகிய வானவர்களின் மூலமாக. ஒரு சில வானவர்கள் உண்டு, நம்மை நிழல் போல பின்தொடர்ந்து வருகிறார்கள். நாம் உறங்க செல்லும் போதும் நம்மோடு இருப்பார்கள், கழிவறைக்கு செல்லும் போதும் நம்மோடு இருப்பார்கள், வெளியூருக்கு செல்லும் போதும் நம்மோடு இருப்பார்கள். எல்லா நேரங்களிலும் மிக மிக உன்னிப்பாக நம்மை பின்தொடர்கிற மலக்குமார்கள் உண்டு. அவருடைய டியூட்டி என்னங்க? இறைவன் சொல்லும் போது நம்முடைய உயிரை கைப்பற்ற நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கே தெரியாது அந்த உத்தரவு எந்த நாளில் எத்துணை மணிக்கு எந்த நேரத்தில் வரும் என்று அந்த வானவர்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட வானவர்கள் நம்மை பின்தொடர்ந்து வருவார்கள். அந்த வானவர்களின் கண்களை மறைத்து எங்கும் ஓடி ஒழிய முடியாது. இறைவன் சொல்லுகிறான் 6வது அத்தியாயத்தின் 93வது வசனம். பொதுவாக திருக்குரானுக்கு என்றே ஒரு ஸ்டைல் உண்டுங்க. அது எந்த வேதத்திலும் நீங்க பார்க்க முடியாது. திருக்குரானை பொறுத்தவரையில் அறிவுடைய மக்களே, சிந்திக்கின்ற மக்களே, சீர்தூக்கி பார்க்கிற மக்களே, படிப்பறிவுள்ள மக்களே, ஏன் நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் என்ற கேள்வி திருக்குரானில் அந்த குரானை படிக்கும் போது இடையிடையே அல்லாஹு தஆலா சொல்லுவான். மூடர்களுக்கு அருளப்பட்ட வேதம் அல்ல, சிந்திக்கின்ற மக்களுக்கு, ஆய்வு செய்கிற மக்களுக்கு அருளப்படுகிற திருக்குரான். அல்லாஹ் சொல்லுகிறான் 6வது அத்தியாயத்தின் 93வது வசனம். இந்த உயிர் போகும்போது இந்த சக்கராத்துடைய நேரத்தில் நாமெல்லாம் என்னங்க செய்வோம்? ஏதோ கொஞ்சம் வாயில பாலையோ தண்ணீரையோ ஊற்றி ஏதோ கொஞ்சம் சோகமா குடும்பத்தார்கள் எல்லாம் சுற்றி நிற்போம். ஆனால் அந்த நாளில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ். இது ஒரு சத்திய வேதத்தினுடைய வார்த்தை. யாரும் தப்பிக்கவே முடியாது. எல்லாம் அந்த நிலையை அடைந்தே ஆக வேண்டும். 6வது அத்தியாயத்தின் 93வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். தவறு செய்ய மனமே வராது. பாவம் செய்தால் இறைவனுடைய சன்னிதானத்திற்கு ஓடிவிடுவோம், சுஜூதிலே கிடந்து விடுவோம். இறைவா என்னை மன்னித்து விடு, அந்த நாள் வருவதற்கு முன்னால், அந்த நேரம் வருவதற்கு முன்னால், உனது மாணவர் என்னை பிடிப்பதற்கு முன்னால் நன்மையை செய்கிறேன், தீமையிலிருந்து விலகி வாழ்வேன் என்று உறுதி பிரமாணம் எடுக்க தோன்றும் தோழர்களே, கூர்ந்து கவனியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் நம்முடைய உயிர் கைப்பற்றப்படுகிற இடத்திற்கு வருவார்களாம். ஒரு மாணவர் அல்லவா, மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம். அந்த அடியான் பார்க்கிற கண் எட்டிய தூரத்தில் வந்து அமருவார்கள். அபூதாவுதிலே வருகிற நபிமொழி. பார்த்தால் எல்லாம் மாணவர்களுடைய கூட்டம். சொல்ல முடியுமா? கணவனை அழைத்து, மனைவியை அழைத்து, தாயை அழைத்து, தந்தையை அழைத்து, மக்களை அழைத்து, சகோதரன் சகோதரிகளை அழைத்து சொல்ல முடியுமா? இதோ எனது வீட்டில், எனது மருத்துவமனையில் நான் ரோட்டிலே அடிபட்டு கிடக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான சிறகுகளை கொண்ட ஒரு வானவர் கூட்டத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வானவர்களுடைய கூட்டத்திற்கு மத்தியில் எல்லாம் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் போது
அல்லாஹ்வினுடைய அந்த நேரம், கணக்கச்சிதமான அந்த நேரம் வரும்போது ஒரே ஒரு மலக்கு அதிலிருந்து எழுவாராம். எழுந்து சொல்லுவாராம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உன் மீதும் உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் உண்டாகட்டுமாக என்று சொன்னால் அந்த நாளில் நாம் வெற்றி அடைந்து விட்டோம். அந்த வார்த்தை இந்த காதில் விழத்தான் இந்த உலக வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதிலிருந்து எழுகிற ஒரு வானவர், அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும், உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் உண்டாகட்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை பாழ்படுத்தி விட்டோமே, அந்த நாளை வீணடித்து விட்டோமே, அந்த நேரம் வீணாய் போனதே, கை சேதப்பட்டு எந்த பலனும் இல்லை தோழர்களே. அப்படி வருகிற அந்த வானவர் நமக்கு அருகிலே வந்து அமர்ந்து இந்த உலகத்தை பாழ்படுத்திய, இந்த உலகத்தை சின்னாபின்னமாக்கிய, இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தைரியமாக செய்த, அருவருக்கத்தக்க ஆபாசமான காரியங்களை துணிச்சலோடு இந்த மனித சமுதாயத்திலே பரப்பிய, வாழ்வில் கடைபிடித்த அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்த அந்த வானவர் தனது 2 கரங்களையும் உயர்த்தி அவனை நோக்கி அழைக்கிற சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிற 6வது அத்தியாயத்தின் 93வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், மா வலௌ தரா இதில் ஸாலிமூன ஃபீ அமராத்தில் மௌத் வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம். அவனுக்கு அருகில் அந்த வானவர் வந்து அமர்ந்து 2 கரத்தையும் நீக்கி, அநியாயக்கார மனிதா, உனது உடம்பிலே இருக்கிற உயிரை நீயே வெளிப்படுத்து. அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், நீயே இந்த உடம்பிலே இருக்கிற உயிரை வெளிப்படுத்து. நீ மிகப்பெரிய ஒரு பாவி, அநியாயக்காரன் நீ. அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன் பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக் கைரல் ஹக்கி வ குன்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன். அல்லாஹ்வினுடைய வேதனையை நோக்கி வா, அல்லாஹ்வினுடைய அஸாபை நோக்கி வெளியேறு என்று மலக்குமார்கள் தங்களுடைய கரங்களை நீட்டி அந்த கெட்ட அடியானுடைய உயிர்களை அழைப்பார்களே. அந்த நாள் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்விலே கொஞ்சம் மாற்றங்கள் வேண்டும். பட்டுத்தான் திருந்துவேன் என்றால் யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. மேலும் தொடர்ந்து 16வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அப்படி அழைக்கப்படும் போது பலகீனமான மனிதன் தாழ்ந்த குரலில் சொல்லுகிறான். 16வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம். அந்த நாளையும் அந்த நேரத்தையும் பாழ்படுத்திய மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவனுக்கு திடீரென மரணம் வரும்போது, நான் எந்த அநியாயமும் செய்யவில்லையே, நான் எந்த அக்கிரமும் செய்யவில்லையே, நான் எந்த பாவத்தையும் செய்யவில்லையே, என்னை விட்டு விடுங்கள் என்று மனிதன் கதறுகிற அந்த நாள், அந்த நேரம் உண்டு. நம்முடைய செவிகளில் விழாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவை அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த உயிர்கள் பறிக்கப்படும் போது அந்த சம்பவம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். 4வது அத்தியாயம் 97வது வசனம். இந்த ஆயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக மலக்குமார்கள் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. பலகீனமான மனிதன், பாவம் செய்த மனிதன், அநியாயம் செய்த மனிதன் இந்த உலகத்திலே இருந்து பிரியும் போது முறையிடுகிறான். நான் ரொம்ப பலகீனமானவன், ஆகவேதான் இந்த பாவங்களை எல்லாம் செய்தேன், ஆகவேதான் எந்த அமலும் செய்யாமலே நான் வாழ்ந்தேன். எனது வாழ்வில் ஒரு தொழில் ரீதியாக நான் பணிபுரிந்த இடங்கள் அப்படி இருந்தது, நான் தங்கிய வீடுகள் அப்படி இருந்தது, என்னை சுற்றிய நண்பர்கள் அப்படி இருந்தார்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து என்னை இப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிற மனிதர்களும் மனித சமுதாயத்திலே உண்டு. பாவங்களை இவர்கள் செய்து சிந்திக்க மனமில்லாமல் வாழ்ந்து பழியை இன்னொரு மனிதனிடமிருந்து போடுவது. அல்லாஹ் சொல்லுகிறான் 4வது அத்தியாயத்தின் 97வது வசனம். மலக்குமார்கள் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார்கள். நீ பலகீனமான மனிதனாக உலகத்தில் இருந்தாய் என்று நீ சொல்லுகிறாயே, ஏன்
அந்த பாவம் செய்த மக்களை விட்டு ஒதுங்கி நல்லவர்கள் வாழ்கிற பகுதிக்கு நீ ஏன் ஹிஜ்ரத்து செய்யவில்லை? எங்கும் தப்ப முடியாது. ஏன் ஹிஜ்ரத்து செய்யவில்லை? நண்பர்கள் தீய நண்பர்களாக இருந்தால் ஏன் நல்ல நண்பர்களை? நீ வசிக்கின்ற பகுதியில் எங்கு பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமம் என்றால் ஏன் வேறு பகுதிக்கு நீ குடிபெயர்ந்து செல்லவில்லை? உனது ஊரு, உனது நாடு, நீ வசிக்கிற இருப்பிடம் எங்கும் நீ சொந்தமாக அமல் செய்ய முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் அக்கிரமம் அநியாயம் என்றால் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதில்லையா? ஏன் ஹிஜ்ரத்து செய்து உன்னுடைய ஈமானை நீ பாதுகாக்கவில்லை? ஏன் பாவத்திலிருந்து நீ விலகவில்லை என்று கேட்கப்படுகிற கேள்விதான் 4வது அத்தியாயத்தின் 97வது வசனம். அன்பானவர்களே, சுபஹானல்லாஹ், 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம். இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறந்து, உலகத்தில் அல்லாஹுவை மறந்து அவனே இல்லை என்று பேசுகிறானே நாத்திக சிந்தனையுடைய மக்கள். இந்த உலகத்தில் அல்லாஹு நம்மை படைத்திருக்க நாம ஒரு கற்களை உண்டாக்கி, நாம ஒரு பொருளை உண்டாக்கி, அந்த பொருளை கடவுளுக்கு இணையாக ஆக்கி, அதற்கு போய் வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து இறைவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி உலகத்திலே வாழ்ந்தானே. அல்லாஹு நம்மை படைத்திருக்க 1000 வசனங்களின் மூலம் நான் உங்களை மன்னிக்கிறேன், எனக்கு மட்டுமே இபாதத்து செய்யுங்கள், என்னை மட்டுமே வணங்குங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அழைத்தும் செவிகளிலே விழாமல் அல்லாஹ்வுக்கும் வணக்க வழிபாட்டை செய்து, தர்காக்களுக்கு சென்று அவுலியாக்களுக்கும் வணக்க வழிபாடுகளை செய்து, அவுலியாக்கள் இறைவனிடமிருந்து நம்மை காப்பாற்றுவார்கள் என நினைத்து இப்படியெல்லாம் வணங்கி வழிபடுகிற மக்களுடைய அந்த நாள், அந்த நேரம் வரும்போது என்ன நிலை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம். சுபஹானல்லாஹ். ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ருசுலுனா யதவஃபௌனஹும், அவருடைய உயிர்களை எனது தூதர்கள் பிடுங்கும் போது ஒரு கேள்வி கேட்பார்கள். காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹு அல்லாமல் யாரையெல்லாம் நீ வணங்கி வழிபட்டு வந்தாயோ அவர்கள் எல்லாம் எங்கே என்கிற ஒரு கேள்வி உண்டு. எங்கே அவர்கள் எல்லாம்? கடவுளை பெண்ணாக, பிள்ளைகளாக, ஆண்களாக, கோர முகத்தோடு நடமாடும் தெய்வங்களாக எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்தில். இறந்து போனவர்களை எல்லாம் வணங்கி வழிபடுகிற சிந்தனை, உயிரற்ற பொருள்களை எல்லாம் கடவுள் கடவுள் என நினைத்து வணங்கி வழிபடுகிற சிந்தனை, அவைகள் தான் நம்மை பாதுகாக்கும், அவைகள் தான் நம்மை ரட்சிக்கும் என்றெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்த மக்களிடத்தில் அந்த நாளில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி உண்டு. ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹு அல்லாதவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு நாசமாய் போனாயே, எங்கே போனார்கள் அவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் என்று கேட்கும் போது, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பலகீனமான மனிதன், பட்டு திருந்துவதுதான் எனது லட்சியம் என நினைத்து வாழ்ந்த மனிதன் அந்த நேரத்தில் தாழ்ந்த குரலோடு, பாவப்பட்ட குரலோடு எல்லாம் நம்மை விட்டு ஓடிவிட்டார்கள் என்பதை உணர்ந்து மலக்குமார்களிடத்திலே சொல்லுகிற பதில், காலு வல்லு அன்னா வஸஹிது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹு கானு காஃபிரீன், எல்லாம் என்னை விட்டு விட்டு ஓடிவிட்டார்களே, இவர்களையெல்லாம் போய் நான் வணங்கி வழிபட்டு வந்தேனே, வருடத்திற்கு ஒரு முறை கந்தூரி நடத்துவதையே மிகப்பெரிய இஸ்லாத்தின் கடமையாக என நினைத்து நான் செய்து வந்தேனே, வருடத்தினுடைய 2-3 மாதங்களை எல்லாம், ரபியுல் அவ்வல் போன்ற சிறப்புக்குரிய மாதங்களை எல்லாம் நான் தேர்வு செய்து ராத்தீப்புகளும் மௌலூதுகளும் ஓதி நான் அந்த அன்பியாக்கள் அவுலியாக்களுடைய அந்த அரவணைப்புக்கு நான் ஆளாவேன் என நினைத்து இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தேனே, எல்லாம் என்னை விட்டு விட்டு ஓடிவிட்டார்களே என்று மனிதன் சொல்லுகிற ஒரு நேரம், ஒரு நாள் உண்டு. அந்த நிலை நம்மில் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். 63வது அத்தியாயம் 10வது வசனம். நான் சொல்வதெல்லாம் இந்த உலகத்திலே இருந்து விடைபெறும் போது நடைபெறுகிற உரையாடல் சம்பவங்கள், வானவர்களுக்கும் நமக்கும் நடைபெறுகிற உரையாடல் சம்பவங்கள். 2 கரத்தையும் உயர்த்தி அநியாயக்கார மனிதா, பாவத் உடம்பிலே இருக்கிற உயிரை வெளிப்படுத்து என்று சொல்ல, நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று கதற,
நீ பலகீனமானவனாக இருந்தால் ஏன் ஊர் விட்டு ஊர் சென்று ஈமானை பாதுகாக்கவில்லை என்று ஒரு பதில் சொல்ல, அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தாயே அவைகள் எல்லாம் எங்கே என்று கேட்க, எல்லாம் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்ல, 63வது அத்தியாயத்தின் 10வது வசனம், ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் எல்லாம் போட்டும் தெரியாமல் செய்துவிட்டேன். எப்பொழுது தப்பிக்கவே இனி சாத்தியமே இல்லை என்கிற ஒரு நிலை வரும்போது, அந்த நாள் வரும் முன் நீங்கள் திருந்துங்கள் என்று பல முறை சொன்ன பொழுதும் அந்த நாள் தானே என்று பொடும்போக்காக வாழும்போது திடீரென வந்ததே, அந்த நாளில் போய் எல்லாம் நிற்கதியான சூழ்நிலையில் மனிதன் அல்லாஹ்விடத்திலே பேசி பார்க்கிறான். ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ்வே, நீயாவது கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் இனி அநியாயம் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் இனி ஏவிய காரியங்களை எல்லாம் செய்வேன் யா அல்லாஹ். இதோ என்னிடத்தில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய வாரிசுகள் எடுத்துச் செல்ல உள்ளார்கள் யா அல்லாஹ். அந்த சொத்துக்களை எல்லாம் நானே எனது கைப்பட ஜக்காத்தாக தர்மமாக ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வாகிய உன்னுடைய பாதையிலே வாரி வாரி நான் செலவு செய்தேன். நான் முஸ்லீமாக மரணிக்க எனக்கு ஒரு அவகாசம் தாயா அல்லாஹ். ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். சாலிஹான ஒரு மரணத்தை நான் அடைய, முஸ்லீமாக நான் மரணிக்க கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ். இந்த வானவர்களிலே இருந்து என்னை கொஞ்சம் நீ மீட்டெடுத்து எனக்கு சிறிது நீ அவகாசத்தை தாயா அல்லாஹ். ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அணு அளவு நேரம் கூட முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டார். அந்த நாள் வந்தால் அது வந்ததுதான், அந்த நேரம் வந்தால் அது வந்ததுதான். புலம்புகிறான் அல்லாஹ்விடத்தில். புகாரியில் 6366வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்படிப்பட்ட மன்றாட்டங்களுக்கு பிறகு அவனுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்ட பிறகு, அந்த நாள் ஒரு நெருக்கடியான ஒரு நாளாக அவனுக்கு ஆன பிறகு, அந்த ஜனாசாவை தூக்கி செல்லும் போது அவன் போடுகிற சத்தம், அவன் புலம்புகிற சப்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 6366வது நபிமொழி. என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை எங்கே கொண்டு போய் அடக்கப் போகிறீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள். காரணம் ஏன்? அவனுக்கு அந்த நாள் அந்த நேரம் எப்படிப்பட்டது என்பதை அவன் உணர்ந்து விட்டான். உயிர் பறிக்கப்படும் போது வணங்கியவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். அவகாசம் கேட்டு பார்த்தாலும் அல்லாஹ் அவகாசம் கொடுக்க மறுத்து விட்டான். புலம்பையும் பயனில்லை, வானவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். தமக்குரிய இடம் மறுமை நாளில் எது என்பதை மனிதன் உணர்ந்து விட்டான். புலம்புகிறான், அல்லாஹுவே, மனிதர்களே என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று மனிதன் புலம்புகிற சப்தம் நம்முடைய காதுகளிலே விழாவிட்டால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன பிறகும் நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றங்களை உண்டாக்க நாம் விரும்பாவிட்டால், அந்த நாளும் அந்த நேரமும் நமக்கு நெருக்கடியான வாழ்வாக அமையும். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஏன் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாகுங்கள். 59வது அத்தியாயத்தின் 9வது வசனம் 10வது வசனம், வல் தன்லிர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். அந்த நாளுக்காக உங்களிடத்தில் என்ன உண்டு என்று அல்லாஹ் கேட்டானே, அதற்குரிய பதில் நம்முடைய வாழ்வில் இல்லாவிட்டால், எப்பொழுது பார்த்தாலும் பணம், பொருளாதாரம், இந்த உலகத்தில் சிறந்த வாழ்வு வாழ வேண்டும், நம்முடைய குடும்பத்தை போல அந்த தெருவிலே வேறு எந்த குடும்பமும் இருக்கக்கூடாது, நம்மை போல பொருளாதாரத்தில் மேலோங்கியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், நம்முடைய மக்கள், நான், எனது குடும்பம் என்று அலைந்து திரிகிற மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நாள் வரும்போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? 80வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹின் மின்ஹும் யௌமைதின் ஸஅனு யுஅனி.
எந்த மனைவி, மக்கள், தாய், தந்தை, சகோதரன், சகோதரி என்ற அலையாய் அலைந்து திரிந்து என்னை மறந்து நடந்தாயே, இபாதத்து செய்யக்கூட உனக்கு நேரம் இல்லை, எனது குடும்பம் எனது குடும்பம் என்று வெளிநாட்டிலெல்லாம் போய் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்தாயே, அந்த நாளில் உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹின் மின்ஹும் யௌமைதி ஸஅனின் யுனி. அந்த நாள் உன்னுடைய தாய் உன்னை விட்டு ஓடுவதை நீ காண்பாய், உன்னுடைய மனைவி, உன்னுடைய மக்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடுவதை நீ காண்பாய். கணவன் மனைவியை விட்டு, பெற்றோர்களை பிள்ளைகள் விட்டு, சகோதரன் சகோதரிகளை விட்டு எல்லாம் ஓடுவார்களாம். அப்படி அவர்கள் ஓடுவதற்கு என்ன காரணம் என்று அல்லாஹ் சொல்லும் போது, அந்த நாளை பொறுத்தவரையில் அவரவர்களை காப்பாற்றத்தான் முயற்சி எடுப்பார்களே தவிர மனைவியை கண் எதிரே பார்த்தும், அங்கதான் நீங்க கவனிக்கணும், கொஞ்சி உறவாடிய நமது மக்களை கண் எதிரே பார்த்தும், கணவனுக்காக வேண்டி தன்னுடைய ஆயுள் காலத்தையே அர்ப்பணம் செய்த மனைவி கணவனை கண் எதிரே பார்த்தும், பெற்றோர்களை பிள்ளைகள் பார்த்தும், பிள்ளைகளை பெற்றோர்களை பார்த்தும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். உறவு முறைக்கு மறுமை நாளிலே வேலை இல்லைங்க. ஆகவே அல்லாஹ் தஆலா குடும்பத்தையே நிப்பாட்டி அந்த சம்பவத்தை சொல்லுகிறான். நீ பார்க்க பார்க்க உன்னுடைய தாய் ஓடுவார், உன்னுடைய தந்தை ஓடுவார், மனைவி மக்கள் எல்லாம் ஓடுவார்கள். எங்கே ஓடுவார்கள்? யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, யா அல்லாஹ் என்னை மட்டும் காப்பாற்று, யா அல்லாஹ் என்னுடைய நிலைமை என்ன, யா அல்லாஹ்வே எனக்குரிய தீர்ப்பு என்ன, எனது கணவன் மனைவி தாய் தந்தை அவர்களுடைய தீர்ப்பல்ல எனது தீர்ப்பென்ன என்று கேட்கிற அந்த நாள் வருவதற்கு முன்னால் கொஞ்சம் வாழ்வில் அந்த நாளுக்கு சேமிப்பு கொஞ்சம் சேமித்து வையுங்கள். உறவு முறைகள் அந்த நாளில் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். உறவு முறைகளுக்கு மறுமை நாளிலே வேலை கிடையாது. என்ன அருமையான வசனங்க திருக்குறானில்! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா 69வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த நாளை அப்படியே மனிதன் பார்ப்பான். குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடிவிடுகிறார்கள், தாயானாலும் தந்தையானாலும் எல்லா உறவினர்களும் நம்மை விட்டு விட்டு ஓடிவிடுகிறார்கள். புலம்புகிறான் அல்லாஹ்விடத்தில் அந்த நாளில். அதை அல்லாஹு தஆலா திருக்குறானில் 69வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? மா அனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. எனது பொருளாதாரம் எனக்கு இந்த நாளில் பயனளிக்கவில்லையே, எவ்வளவு பெரிய அதிகாரமுடையவனாக நான் இருந்தேன், அதிகாரம் எனக்கு பயனளிக்கவில்லையே என்று மனிதன் கூப்பாடு போடுகிற நாள் அந்த நாள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் இந்த நாளை உலகத்தில் அல்லாஹு தஆலா தந்திருக்கிற அவகாசத்தை அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலிகள் புலம்புகிற நிலை வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அந்த நாள் வருவதற்கு முன்னால் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தோழர்களே. அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் 70வது அத்தியாயத்தின் 10 முதல் 16 வரை உள்ள வசனம். இந்த வசனம் எல்லோரும் குடும்பமாக மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம். யார்? எனது குடும்பம், எனது குடும்பம், எனது மக்கள், எனது மனைவி, எனது கணவர், இந்த உலகம், நான் சம்பாதித்த சொத்து, என்னுடைய சொத்து அலைந்து திரிந்தார்களே மனிதர்கள். அந்த நாளில் போய் நின்று கொண்டு மரணத்திலேயே அவனுக்கு எல்லாம் முடிவாகிவிட்டது. இருந்தாலும் அந்த அதிபயங்கரமான அந்த நாளில் எழுந்து நின்று தன்னிடத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் இல்லை, ஆனால் நரக நெருப்பை மனிதன் பார்க்கிறான், சொர்க்கத்தை மனிதன் பார்க்கிறான். அப்படியெல்லாம் மனிதன் பார்த்து அந்த நாளில் எந்த நல்லமலும் தன்னிடத்தில் இல்லை என்பதை உணர்ந்து இந்த பாவி செய்கிற வேலை என்ன தெரியுமா தோழர்களே? சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொன்னான்? 2வது அத்தியாயத்தின் 48வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? உங்களுடைய பொருளாதாரமோ பரிந்துரையோ யாரும் யாருக்கும் எந்த உபகாரமும் செய்ய முடியாத அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியும் காதிலே விழவில்லை. ஆனால் கொடூர மனம் படைத்த இந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? அது யாராக இருந்தாலும் சரி,
அல்லாஹ்விடத்திலே விலை பேசுகிறான். 70வது அத்தியாயம் 10 முதல் 16 வரை உள்ள வசனம். 10 முதல் 16 வரை உள்ள வசனம். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனி. அந்த நாளில் ஒரு அநியாயக்காரன் என்ன செய்வானாம்? அல்லாஹ்வே எனது மகனை நரகத்திலே போடு, என்னை காப்பாற்று என்று சொல்லுவான். அல்லாஹ்வே எனது மகனை வேண்டுமானால் நீ எடுத்துக்கொள், என்னை நீ காப்பாற்று. அல்லாஹ் எனது மனைவியையும் எனது சகோதரனையும் தருகிறேன், என்னை விட்டு விடையாங்களா. உலகத்தில் அவர்களுக்காக வேண்டி பாடுபட்டான். அல்லும் பகலும் அயராது உழைத்தான், எந்த தொழுகையும் தொழாமல், ஜக்காத்து கொடுக்க மனமில்லாமல், சேமித்த சொத்துக்களை எல்லாம் இந்த உலக வாழ்வில் அழிச்சாட்டியங்கள் செய்து பாவப்பட்ட மக்களுக்கு கொடுக்க மனமில்லாமல், வாங்கோசையை கேட்டும் தொழ மனமில்லாமல், அல்லாஹ் இந்த மனிதனை படைத்திருக்க அல்லாஹுவால் படைக்கப்பட்டவைகளுக்கெல்லாம் கொண்டு போய் வணக்க வழிபாட்டை செய்து அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு என்றெல்லாம் துணிச்சலாக இந்த உலகத்திலே கூறி வாழ்ந்த மக்களுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் எனது தாய், தந்தை, மனைவி, மக்கள், சகோதரன், சகோதரி எல்லாம் தருகிறேன் யா அல்லாஹ், என்னை நீ விட்டுவிடு யா அல்லாஹ் என்று மனிதன் புலம்புகிற நாள் அந்த நாள் தோழர்களே. 67வது அத்தியாயம் 10வது வசனம். இங்குதான் நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை மனிதன் பார்த்து விடுகிறான். தாய் தந்தையர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். உறவினர்களுக்கு மறுமை நாளிலே வேலை இல்லை என்று இறைவன் கூறிவிட்டான். சம்பாதித்த பொருளாதாரங்களை வைத்து காப்பாற்றலாமா என்றால் அதற்கும் அபராத தொகையும் வாங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அபராத தொகைகளுக்கும் வேலை இல்லை. மனைவி மக்கள் எல்லோரையும் கொடுத்தாவது தப்பித்து பார்க்கலாம் என்றால் அதற்கும் வேலை இல்லை. யாரும் நமக்கு பரிந்து பேச ஆள் இல்லை. வணங்கியவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். இப்படி ஏமாந்து போய்விட்டோமே என்று புலம்புகிற மனிதனுடைய புலம்பல் சம்பவத்தை இனி கேட்கப் போகிறீர்கள் நீங்கள். 67வது அத்தியாயத்தின் 10வது வசனம். வகாலூ லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸஈர். அல்லாஹுவே வகாலூ லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸஈர். அல்லாஹுவே நாங்கள் சிந்தித்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலை வந்திருக்காதே. அல்லாஹுவே அன்றைக்கு சொன்னார்களே, அந்த நாள் வருவதற்கு முன்னால் முன் ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று எங்களை அழைத்து சொன்னார்களே, நாங்கள் கவனமற்று இருந்தோமே யா அல்லாஹ், செவியேற்காமல் போனோமே யா அல்லாஹ், சிந்திக்காமல் போனோமே யா அல்லாஹ். அந்த நாள் தானே என்று பொடும்போக்காக இருக்கும் போது திடீரென அந்த மரணம் எங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நாளிலே வந்து நிற்கிறோமே யா அல்லாஹ். இந்த நாளில் எங்களால் ஒன்றுமே பேச முடியாது யா அல்லாஹ். நீ எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தாய், தூதர்களை அனுப்பினாய், வேதங்களை கொடுத்தாய். அந்த வேதங்களை விளக்க வந்த தூதர்கள் நிறைய போதனைகளை சொன்னார்கள் யா அல்லாஹ். தூதருடைய மரணத்திற்கு பிறகு நல்லவர்களின் மூலம் இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற இந்த மறுமை நாளை குறித்து, நரகத்தை குறித்து, சொர்க்கத்தை குறித்து, மரணத்திற்கு பிறகுள்ள அந்த வாழ்வை குறித்து, மரண நேரத்தை குறித்து நிறைய நல்லவர்கள் எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் யா அல்லாஹ். சிந்திக்காமல் போனோமே, கவனமற்று இருந்தோமே. 21வது அத்தியாயத்தின் 97வது வசனத்திலும் அதே புலம்பல், மனிதனுடைய புலம்பல். சொல்லுகிறான், வக்தரபல் வஅதுல் ஹக் ஃபைதா ஹிய சாகிஸத்துன் அப்சாருல் லதீன கஃபரு. யா வைலனா யா வைலனா கது குன்னா ஃபி அஃப்லத்தின் மின் ஹாதா. கவனமற்று நான் இருந்து விட்டேனே. கொடுத்த அவகாசம் கொஞ்சமா நெஞ்சமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறான் தெரியுமா? நீங்கள் அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தியும், அவனுக்கு நீங்கள் துரோகம் செய்தும், அவனுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டே அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி, அவன் ஏவிய எந்த கட்டளையும் செய்யாமல் அவனுக்கு நேர்மாறாக நடந்து, அவன் சொன்ன எந்த காரியத்தையும் செய்யாமல் நீங்கள் நடந்தும், பொருளாதாரத்தை தந்தான், ஆரோக்கியத்தை தந்தான், மனைவி மக்களை தந்தான், உலகத்தை உங்களுக்கு வசிப்படமாக ஆக்கி தந்தான். அப்படிப்பட்ட அந்த ரஹ்மானை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தானே, அவன் சொல்லுகிறான், யா வைலனா கது குன்னா ஃபி அஃப்லத்தின் மின் ஹாதா. அல்லாஹுவே
இப்படிப்பட்ட உபதேசங்களை எல்லாம் நான் உதாசீனப்படுத்தி விட்டேனே அல்லாஹ். இப்படிப்பட்ட நல்ல நல்ல உபதேசங்கள் எல்லாம் எனக்கு உலகத்திலே சொன்னார்கள், ஆனால் நான் அதை உதாசீனப்படுத்தி விட்டேனே அல்லாஹ். ஆகவே இதோ நான் இப்பொழுதே மாறுகிறேன். 15வது அத்தியாயம் 2வது வசனம், ருகமாயவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அல்லாஹ்வே இதோ நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். எங்க போய் நின்று? மறுமை நாளில் போய் நின்று கொண்டு, அந்த நாளில் தீர்ப்பு வழங்குகிற அந்த நாளில் போய் நின்று கொண்டு மனிதன் சொல்லுகிறான், அல்லாஹ்வே நான் திருந்தி விட்டேன் யா அல்லாஹ், நான் இனி முஸ்லீம் யா அல்லாஹ், உனக்கு கட்டுப்பட்டவன் யா அல்லாஹ், நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். ருபமாயவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அல்லாஹ்வே நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன், அல்லாஹ்வே இனி உனக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன். 15வது அத்தியாயத்தின் 2வது வசனம், 25வது அத்தியாயத்தின் 27வது வசனம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமானது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடத்திற்கு ஒரு முறை ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 வரும்போதுதான் அந்த தூதரை பற்றி நமக்கு நினைப்பே வரும். காரணம், அப்பொழுதுதான் சமுதாயத்தில் மீலாது விழா கொண்டாடுவார்கள். அதுவரை அந்த தூதரை இந்த மனிதன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். எப்படிப்பட்ட தூதர், எனது சமுதாயம் அழுதார் அல்லாஹ்வுடைய ரசூல். தனது குடும்பம் 3 நாள் தொடர்ந்து பசியும் பட்டினியுமாக இருந்த குடும்பம், தனது குடும்பத்திற்கு நல்ல ஒரு வீடு இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தில இருந்து விடைபெறும் போது அவருடைய சொத்து என்னங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில இருந்து விடைபெறுகிற அந்த இரவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அன்றைக்கு எனது வீட்டில் விளக்கிலே எண்ணெய் இல்லை. பக்கத்து வீட்டிலே போய் எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை பத்த வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகிலே நான் இருந்தேன். உலகுக்கெல்லாம் வெளிச்சத்தை தந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்கள் வந்து ஒரு நாள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலோடு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத அதிபயங்கரமான மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய ஏதாவது சம்பவம் உண்டுமா என்று ஆயிஷாவிடத்திலே கேட்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஆமாம், ஒரு இரவு அது நடந்தது, எனது வாழ்விலே மறக்க முடியாது. எனது வாழ்வில் நான் சந்தித்த அதிபயங்கரமான சம்பவம் அந்த சம்பவம் என்னவாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜுதிலே 1 மணிக்கு எழுந்து ஒரே ஒரு வார்த்தையை தக்பீரிலே திரும்ப 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 கூறி தாடி நினைகிற அளவுக்கு தேம்பி அழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து பயந்து திடுக்குட்ட சம்பவம் எனது வாழ்விலே மறக்க முடியாது. அத்தியாயத்தின் 118வது வசனம், ஈசா நபியை அல்லாஹ் விசாரிக்கிற அந்த தொடரில் ஈசா நபி அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற ஒரு வாசகம் உண்டு, அல்லாஹுவே எனது அடியார்களை நீ மன்னித்தால் அது உனது கிருபை, தண்டித்தால் அது உனது உரிமை என்கிற ஒரே ஒரு வாசகம். இதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப ஓதுகிறார். யா அல்லாஹ், நீ எனது சமுதாயத்தை தண்டித்தால் அது உனது உரிமை, எனது சமுதாயத்தை நீ மன்னித்தால் மிகப்பெரிய அருளாளன் கிருபையாளன். இதையே திரும்ப 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத போய் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீலை அனுப்பி எனது தூதருடைய பிரச்சனை என்ன என்று கேட்டுவார்கள் என்றார். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார். யா ரசூலல்லாஹ் ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, என்ன உங்களது பிரச்சனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், வீடு, உணவு, தோழர்களுடைய நிலைமை இப்படி இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னங்க? எனது சமுதாயத்துடைய நிலைமை மறுமையில் என்னவென்று எனக்கு தெரிந்தால் தான் இந்த அழுகையை நான் நிப்பாட்டுவேன் என்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே போய், யா அல்லாஹ், உனது தூதருடைய முறையீடு இது, அவருக்கு அவருடைய சமுதாயத்துடைய நிலைமை மறுமையில் என்னவென்று தெரிய வேண்டுமாம். உடனே அல்லாஹு தஆலா வாக்கு கொடுக்கிறான், தூதருடைய சமுதாயத்திற்கு மறுமையில் எந்த இழப்பும் ஏற்படாது, போதிய பாதுகாப்புண்டு என்று ஆசுவாசப்படுத்தினான் அல்லாஹு தஆலா. அதற்கு பிறகுதான் ஆசுவாசம் அடைந்தார்கள். அந்த ரசூலை நம்முடைய வாழ்விலே நாம் மறக்கலாமா?
நமக்காக வேண்டியே அள்ளும் பகலும் எனது சமுதாயம், எனது சமுதாயம், எனது சமுதாயம். இது ஒருபடி மேலாக உயிரோடு வாழும் பொழுது மட்டும் அந்த தூதர் நம்மை நேசிக்கவில்லை. இறந்து எல்லாரும் கொண்டு போய் கபரஸ்தானிலே கொண்டு போய் அடக்கிய பிறகு கூட அந்த தூதர் நம்மை விடவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுதெல்லாம் எனது வீட்டில் தங்குகிறாரோ, அபூதாவுதிலே வருகிற நபிமொழியில் இதுதான் வாசகம், எனது வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் தங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் நடுநிசி இரவில் எழுந்து பக்கீ என்கிற மையவாடிக்கு போய் இறந்து அடக்கம் செய்த பிறகு கூட அஸ்ஸலாமு அலைக்க தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அடக்கப்பட்ட உங்களின் மீது உண்டாகட்டும் என்று மரணித்து அடக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி தினசரி பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அந்த தூதரை உலகத்திலே மறந்தால், அந்த தூதருக்கு மாற்றமாக நாம் நடந்தால், அந்த தூதர் முஸ்லிம்களுடைய தூதர் என்று ஒதுக்கி தள்ளினால், அந்த தூதரை வருடத்திற்கு ஒரு முறை அரசியல் மேடைகளில் அரசியலாக்குவதற்காக வேண்டி மீலாது விழா மட்டும் கொண்டாடினால், அந்த தூதரை துதிபாடலோடு மட்டும் நிறுத்திவிட்டு சொந்த வாழ்வில் பின்பற்றாமல் நடந்தால், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு சம்பவத்திலே சொல்லுகிறான். அந்த நாள், அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் 25வது அத்தியாயம் 27வது வசனம். மனிதன் சொல்லுகிறான், வயௌம யஅல்லுல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி இத்தஹதுது மஅர் ரசூலி சபீலா. இந்த தூதரோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தாமல் போனேனே. காதில் விழுகிறதா காதில்? இந்த தூதரை எனது சொந்த வாழ்வில் பின்பற்றாமல் போனேனே, இந்த தூதரோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தாமல் போனேனே, அந்த தூதர் என்னென்ன காரியங்களை எல்லாம் எனக்கு கட்டளையிட்டார் அவைகளெல்லாம் செய்யாமல் போனேனே, தூதரை மறந்தேன், அல்லாஹுவை மறந்தேன், அடியார்களுக்கு வணக்க வழிபாட்டை செலுத்தினேன், அவன் கொடுத்த அவகாசத்தை எல்லாம் நான் தப்பும் தவறுமாக பயன்படுத்தினேன் என்று அந்த நாளில் உங்களுக்கு கை சேதம் ஏற்படாமல் இருக்க இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை திருத்திக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, 35வது அத்தியாயம் 36வது வசனம் 37வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். தோழர்களே, கொஞ்சம் கேளுங்கள். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹ்வே, எங்களை நீ வெளியேற்றினால், திரும்ப அடுத்த ஒரு ஆப்ஷன், கெஞ்சி பார்க்கிறான், கதறி பார்க்கிறான், தாய் தந்தைகள் எல்லாம் வைத்துக் கொள் யா அல்லாஹ், என்னை விட்டு விடு என்கிறான், புலம்புகிறான், எல்லாம் சொல்லி பார்க்கிறான், ஒரு வேளை நடக்கல. அல்லாஹ், பூமிக்கு என்னை நீ திரும்ப அனுப்பு. ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். அப்படி என்னை நீ பூமிக்கு திரும்ப அனுப்பினால் ஒரு பாவத்தை கூட நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், பாவத்தை நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் யா அல்லாஹ், எனது வாழ்வு முழுக்க நன்மையை செய்வேன் யா அல்லாஹ், கொஞ்சம் ஒரு அவகாசம் தா யா அல்லாஹ். அந்த நாளில் மனிதன் கூப்பாடு போடுகிற சப்தம் இந்த சப்தங்கள் எல்லாம். 23வது அத்தியாயம் 107வது வசனம். அதிலும் அந்த மனிதன் அதைத்தான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? காலு ரப்பனா ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உத்னா ஃபஇன்னா ஸாலிமூன். அல்லாஹ்வே, நீ பூமிக்கு திரும்ப அனுப்பினால் நல்லதையே செய்வேன் யா அல்லாஹ், பாவங்களிலே இருந்து விலகி வாழ்வேன் யா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ் என்று மனிதன் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கிறான். 26வது அத்தியாயம் 102வது வசனத்தில் இன்னும் கொஞ்சம் மேலாக, இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலாக மனிதன் புலம்புகிற வார்த்தையை கேளுங்கள் தோழர்களே. ஃபலவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனகூனா மினல் முஃமினீன். அல்லாஹ்வே, நிச்சயம் நான் மூமினாக வாழ்வேன் யா அல்லாஹ், உன்னை நம்பி, தூதரை நம்பி, வேதத்தை நம்பி, மறுமையை நம்பி, நரகத்தை நம்பி, சொர்க்கத்தை நம்பி, விதியை நம்பி நான் ஒரு பூரணமான மூமினாக நான் வாழுவேன் யா அல்லாஹ். அல்லாஹ்வே, எனக்கு நீ அவகாசம் தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான். எதையெல்லாம் சொல்லி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியுமோ எல்லா வார்த்தைகளையும் சொல்லுகிறான். எதையெல்லாம் செய்து
அல்லாஹுவிடமிருந்து தப்பிக்க முடியுமோ எல்லாம் செய்கிறான் மனிதன். பயனளிக்காத நாளில் போய் நின்று கொண்டு அங்கதான் கவனிக்கணும். இந்த உலகத்துல திருந்துவதற்கு எவ்வளவு அவகாசம் நமக்கு இருக்கு. பகலில் தவறு செய்த அடியானை இரவிலே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இரவில் தவறு செய்கிற அடியானை பகலிலே எதிர்பார்க்கிறான். ஒரு நாளைக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா ஒரு வாரம் நம்மை எதிர்பார்க்கவில்லை. ஒரு மாசம் நமக்கு தந்து பார்த்தான், வருடம் தந்தான், ஆயுள் காலம் முழுக்க அல்லாஹ் நம்மை எதிர்பார்த்தான். அந்த ரப்பை போய் ஏமாற்றி அந்த ரப்புக்கே துரோகம் செய்து நம்முடைய வாழ்வை நாம் இப்படி அலங்கோலப்படுத்தி நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமைகள் தான் இதெல்லாம். நம்முடைய நிலைமைகள் தான் இவைகள் எல்லாம். 40வது அத்தியாயம் 40வது அத்தியாயத்தின் 11வது வசனம், அல்லாஹுவே ஃபஅதரஃப்னா பிதுனூபினா, எங்களுடைய எல்லா குற்றங்களையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லாஹ், விசாரிப்பே வேண்டாம். எங்களுடைய எல்லா குற்றங்களையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் ஒரு பாவி, நாங்கள் ஒரு அநியாயக்காரர்கள். நீ ஒன்றும் விசாரிக்க வேண்டாம், எல்லா பாவங்களையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். கொஞ்சம் அவகாசம் தாயா. சம்பவம் 40வது அத்தியாயத்தின் 49வது வசனம், வானவர்களை அழைக்கிறான் மனிதன். அல்லாஹுவை அழைத்து பார்த்து பதில் கிடைக்காத மனிதன் வானவர்களை அழைக்கிறான். என்ன சொல்லுகிறான்? வானவர்களே, நரக நெருப்பினுடைய காவலாளிகளே. 40வது அத்தியாயத்தின் 49வது வசனம், وقال الذين في النار لحسنتي جهنم ادعوا ربكم يخفف عنا يوما من العذاب. நரக நெருப்பினுடைய வேதனையை எங்களால் தாங்க முடியவில்லை. ஒரே ஒரு நாளைக்கு அந்த நரக வேதனையை நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டக்கூடாதா? ஒரு நாளைக்காவது எங்களுக்கு விடுமுறை தரக்கூடாதா? ஒரு நாளைக்காவது இந்த நரகத்திலே இருந்து எங்களையும் நீங்கள் வெளியே நிறுத்தக்கூடாதா? மலக்குமார்களிடத்திலே மன்றாடுகிறார். மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா. தொடர்ந்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே பயன்படுத்துகிற வாசகம், நரகத்திற்கு அவன் ஓட்டப்படும் போது வானவர்களிடத்தில் அவன் புலம்புகிறான், மன்றாடுகிறான். வானவர்கள் சொல்லுகிற பதில், உனக்கு அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழும் போது வேதத்தை தந்தானா? மலக்குமார்கள் கேட்கிற கேள்வி, தூதரை அனுப்பினானா? நல்லவர்களின் மூலம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்கள் எல்லாம் உனக்கு இந்த செய்தியை சொன்னார்களா? காலூபலா, ஆம் சொன்னார்கள். சொன்னால் அல்லாஹ்வுடைய வாக்கு இந்த நாளில் இறை நிராகரிப்பாளர்களுக்கு உண்மையாகிவிட்டது, புலம்பி பயனில்லை என்று சொல்லுவார்கள் மலக்குமார்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்த வேண்டும் சகோதரர்களே. நாம் எல்லோரும் பரிசுத்தவான்கள் அல்ல. ஏதோ ஒரு கட்டத்தில் பாவமான காரியங்களை செய்தவர்கள் தான். எல்லாம் ஆதமுடைய மக்கள் தானே. நம்முடைய தந்தைக்கு அல்லாஹு தஆலா ஒரே ஒரு காரியத்தை தான் ஹராமாக்கினான். எல்லாம் ஹலால் அவருக்கு. ஒரே ஒரு காரியத்தை ஹராமாக்கி அந்த மரத்திற்கு பக்கத்தில் போகாதே என்றான். போனால் என்ன என்று சைத்தான் சிந்திக்க வைத்தான். தவறை செய்தார். ஆதமுடைய மக்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் தான். திரும்பி வாழ வேண்டுமா இல்லையா? அந்த பாவத்தை தொடர்ந்து நடத்தல் நியாயம் இல்லை தானே? அந்த பாவங்களை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருந்தால் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே அநியாயங்கள் பரவி, அக்கிரமங்கள் பரவி, வெட்கக்கேடான மானக்கேடான காரியங்கள் பரவி இந்த மனித சமுதாயமே அழிந்து போனால் யார் பொறுப்பு? செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி தௌபா செய்து திருந்தி வாழ வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். தோழர்களே, 78வது அத்தியாயம், இந்த 78வது அத்தியாயத்தின் 40வது வசனம், மனிதன் நரகத்தை பார்க்கிறான், சொர்க்கத்தை பார்க்கிறான், தப்பிக்க இடமில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறான். அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த நாளில் வயக்கூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா. அல்லாஹ்வே, இந்த நாளில் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லு. என்ன தீர்ப்பு? மண்ணோடு மண்ணா எங்களை நீ ஆக்கிவிடு. நரகத்தை தராதே யா அல்லாஹ், தாங்க முடியாது யா அல்லாஹ். நரக வேதனை கடுமையானது யா அல்லாஹ். காரணம், அந்த நரகம் இழுத்து வரப்பட்டு
அந்த நரகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அது பேசுகிற நாக்குடையதாம் நரகம். நரகம் பேசுமா மறுமை நாளில்? சுப்ஹானல்லாஹ், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான் நரகம் பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், அந்த அநியாயக்காரனுக்கு தீர்ப்பு சொல்லி உடனே என்னிடத்திலே அனுப்பு. நரகம் பேசுவதை மனிதன் பார்க்கிறான். நரக தீக்கிடங்கு இழுத்து கொண்டு வரப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு தீப்பொறியை அந்த மறுமை நாளிலே மாளிகை அளவுக்கு அந்த தீப்பொறி உயர்ந்து வருவதை அந்த மனிதன் பார்த்துவிட்டு சொல்கிறான், யா அல்லாஹ், மண்ணோடு மண்ணா என்னை ஆக்கிவிடு யா அல்லாஹ், நரகத்திலே இருந்து என்னை நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே புலம்புகிறான் மனிதன். ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, ரப்பனா ரப்பனா இஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற அந்த நாளில் எனதையும் என்னுடைய பெற்றோர்களையும் யா அல்லாஹ் இலகுவாக நீ விசாரணை செய்வாயாக. அந்த நாளை பயந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நாளை பயந்து நடுங்கினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 14வது அத்தியாயத்தின் 41வது வசனம், அல்லாஹுவே, உன்னிடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன், நீதான் அந்த நாளில் என்னை மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த நாள் யாரும் யாருக்கும் பரிந்து பேச முடியாத நாள் யா அல்லாஹ். நான் ஆதரவு வைக்கிறேன் உன்னிடத்தில், காரணம் மன்னிக்கும் தன்மை உன்னிடத்தில் தான் உண்டு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹ் சொல்லுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நாளை குறித்து அழுதார்கள், புலம்பினார்கள். அந்த நாளில் தப்பிக்க என்ன வழி என்பதை யோசித்தார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தம தோழர்கள் முன்னிலையிலே ஒரு நாள் இப்படி ஒரு உரை நிகழ்த்தினார்கள், உங்களில் யாருக்கும் அந்த நிலை வர வேண்டாம். முஸ்லிமிலே வருகிற நபிமொழி, உங்களில் யாருக்கும் அந்த நிலை மட்டும் வர வேண்டாம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நிலை? மறுமை நாளில் தோள்களிலே ஒட்டகத்தை சுமந்து கொண்டு மனிதன் வருவான், ஆடுகளை சுமந்து கொண்டு வருவான். இவைய என்னென்ன பொருள்களை எல்லாம் இந்த உலகத்திலே அபகரித்தானோ அந்த பொருள்களை எல்லாம் தங்களுடைய தோள்களிலே சுமந்து மறுமை நாளில் வருவான். வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே என்று என்னை பார்த்து நீங்கள் அழைப்பார்கள். அந்த நாளில் இப்படிப்பட்டவர்கள் என்னை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூலே என்று அழைப்பார்கள். நான் சொல்லுவேன், உலகத்திலேயே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று நான் சொல்லுவேனே, அந்த நிலை உங்களில் யாருக்கும் வர வேண்டாம். அந்த நிலை உங்களில் யாருக்கும் வர வேண்டாம். எனது மகள் பாத்திமாவே, எனது மாமி மகளே, எனது பெரிய பாட்டனார்களே, எனது சிறிய தந்தையே, பெரிய தந்தையே, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மறுமை நாளிலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏதாவது நல்லறங்களை செய்து நரகத்திலே இருந்து உங்களையே நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவுபடுத்திய நாள் அந்த நாள். ஆகவே அந்த நாளில் நாம் தப்பிக்க வேண்டுமானால், அந்த நாளில் நாமெல்லாம் வெற்றி பெற வேண்டுமானால், அந்த நேரம் சக்கராத் என்கிற அந்த நேரத்தில் நம்முடைய காதுகளில் நல்ல வார்த்தைகளை சொல்லி வானவர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்ற வேண்டுமானால், நம்முடைய நாவு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்கிற ஷஹாதத்து கலிமா மொழிந்த நிலையில் அந்த நேரத்தில் நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டுமானால் திருந்தி வாழுங்கள், தொடர்ந்து பாவங்களை செய்யாதீர்கள். அந்த நாளை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதையே கொஞ்சம் யோசித்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். திடீரென அந்த நேரம் வந்தால் நம்மிடத்தில் என்ன உண்டு என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அநியாயம் செய்வது நியாயமல்ல. அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தை திருந்தி வாழ்வதற்கு பயன்படுத்தாமல் அநியாயங்களை செய்து வாழ்ந்தால் அல்லாஹ் விடமாட்டான். தோழர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஆகவே யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணியுங்கள். அப்படி முஸ்லீமாக நாம் மரணித்தால் அந்த நேரத்திலும் அந்த நாளிலும் நாம் நிச்சயம் வெற்றி அடைவோம். அல்லாஹ்வினுடைய ரசூல் கூறினார்கள், மரணிக்கும் போது
அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணிக்க வேண்டும். அல்லாஹுவை குறித்து தப்பும் தவறுமான எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணித்து விடக்கூடாது. என்னுடைய அடியான் அவனுடைய உள்ளத்தில் என்னை குறித்து என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறானோ அதற்கேற்றதான் நானும் அவனை குறித்து மதிப்பீடு வைத்திருப்பேன். என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான். நான் இந்த உலகத்தில் பாவங்களை புரிந்தாலும் எனது ரப்புடைய சன்னிதானத்திலே போய் விழுந்து நான் தௌபா செய்தவன். நான் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. நான் இணை வைத்தவன் அல்ல. ஏகத்துவத்தை நிலைநாட்ட பாடுபட்டவன். எப்பொழுதும் எனது வாழ்வில், எனது குடும்பத்தினுடைய வாழ்வில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வாழ்ந்தவன். நான் செய்த சிறு சிறு தவறுகளை எல்லாம் என்னுடைய ரப்பு கண்டிப்பாக மன்னிப்பான் என்று அந்த அல்லாஹுவை நீங்கள் உறுதிபட நம்பினால் அல்லாஹ் என்ன செய்வானாம்? இந்த அளவுக்கு என்னை விசுவாசித்து விட்டானே என்னுடைய அடியார், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவான். திருந்துகிற மக்கள் தான் அல்லாஹ்வுக்கு தேவை. அநியாயம் செய்கிற மக்கள் திருந்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே எதை இந்த உபதேசத்தின் மூலம் நாம் கேட்டோமோ அதை நம்முடைய சொந்த வாழ்விலே நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நாம் ஒவ்வொருவரும் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும். தோழர்களே, உத்தம தோழர்களுக்கு எப்பொழுதும் ஒரே கவலைதான். உத்தம தோழர்களுக்கு எப்பொழுதும் ஒரே சிந்தனை தான். என்ன சிந்தனைங்க? நமக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும். நமக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும். நமக்கு மறுமை நாளிலே வெற்றி பெற வேண்டும். நமக்கு மறுமையில எப்படியாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்தஸ்தை நாம் அடைய வேண்டும். மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நேசிக்க வேண்டும். மறுமையில் அல்லாஹு தஆலா விசாரணை செய்கிற அந்த விசாரிப்பை எல்லாம் சுப்ஹானல்லாஹ் தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசினாலும் தீராத அளவுக்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தினுடைய விசாரணைகள் உண்டு. அந்த விசாரணையில் இறை விசுவாசிகளாகிய நம்மை அல்லாஹு தஆலா இலகுவாக விசாரித்து அல்லாஹ்வுடைய விசாரிப்பில் பிரத்யேகமான ஒரு விசாரணை உண்டு. என்ன விசாரணை தெரியுமா? அப்படி நபிமார்களும் சஹாபாக்களும் கோடான கோடி மக்களும் நிற்கும் போது அல்லாஹு தஆலா பிரத்யேகமாக ஒரு அடியானை அழைக்கிறான். அழைத்து தனக்கு அருகிலே அல்லாஹு தஆலா நிப்பாட்டி அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே ஒரு திரையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுவானாம். இருவரும் பேசியது என்னவென்று யாருக்குமே தெரியாது. அப்படி ரகசியமாக அந்த அடியானை அழைத்து அவன் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துவானாம். அந்த நாள் இரவில் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தாயே, ஊர் விட்டு ஊர் போய் இந்த அநியாயம் செய்தாயே, யா அல்லாஹ் நான் அப்படி செய்ததெல்லாம் இந்த நாளிலே விசாரணைக்கு வருமா யா அல்லாஹ்? பதறுகிறான் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரே பதில், அப்படியெல்லாம் நீ செய்திருந்தாலும் உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் நான் மறைத்ததை போல இந்த நாளிலும் நான் மறைத்து உன்னை நான் மன்னித்து விட்டேன். ஏன் தெரியுமா? நீ என்னுடைய அடியார்களின் மீது மன்னிக்கும் தன்மையோடு வாழ்ந்தவன். எனது அடியார்களுடைய குற்றங்குறைகளை நீ மறைத்து வாழ்ந்தவன். எனது அடியார்களுக்கு உன் மூலம் பாதுகாப்பு கிடைத்தது. ஆகவே நானும் உன்னை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட மன்னிப்புக்கு உரியவர்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம்முடைய எல்லா நண்பர்களையும் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே அவனுடைய கருணையை கொண்டு மன்னித்து சொர்க்கத்தில் நாம் பார்க்காத அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.